செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். கணபதி, இப்போ பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் நிலையில அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. தேர்தல் நடக்கும் போதே பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன. தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக வேண்டும் சொல்லப்பட்டது ஒரு புறம், இன்னொரு பக்கம் சிவசேனா கட்சியுடைய ஷிண்டே முதலமைச்சராகணும்னு சொல்லப்பட்டது, அஜித் பவார் முதலமைச்சராகணும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அப்போதே பேசப்பட்டதல்லவா? இன்று மாலை 4 மணிக்கு ஒரு கூட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது? அந்த கட்சியுடைய வியூகத்தின் அடிப்படையில், கூட்டணியின் அடிப்படையில் யார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? எந்த கட்சிக்கு அதிகப்படியான இடங்கள் கிடைத்திருக்கின்றன? முக்கியமாக மும்பையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே ஏற்கனவே ஆலோசனைகள் தொடங்கிவிட்டன. தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மகாராஷ்டிர மாநில தலைவர் பவன்குலே ஆகியோர் தொடர்ச்சியாக ஆலோசனைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதவல்லி, நேத்தே நீங்கள் பார்த்திருந்தீர்கள், நாமும் செய்தி அளித்திருந்தோம். பாராமதி பகுதியிலே அஜித் பவாரை அடுத்த முதல்வராக்க வேண்டும் என போஸ்டர்கள், பேனர்கள் நேற்றே திடீரென வெளிவந்தன. அந்த அளவுக்கு மகாயுதி கூட்டணி வெற்றி பெறும், அஜித் பவாருக்கு முதல்வர் பதவி வேண்டும் என அவர்களுடைய ஆதரவாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதிலே விசேஷம் என்னவென்றால், கூட்டணியில் உள்ள கட்சிகளிலேயே சிறிய கட்சியாக இருப்பது அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிரிவுதான். அவருக்கே முதல்வர் பதவி வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் விரும்புகிறார்கள் என்றால், தற்போது முதல்வராக இருக்கும் ஏக்நாத் ஷிண்டே கட்சி அதைவிட அதிக இடங்களிலே முன்னணி பெற்று வெற்றி வாகை சூடிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்களும் ஷிண்டேவுக்கே மீண்டும் முதல்வர் பதவி தேவை என வலியுறுத்துவார்கள். அதைவிட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த முறை நிச்சயம் வெற்றி பெறும் என அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே தேவேந்திர பட்னவிஸ் ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர், அவருக்கு மீண்டும் முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும் என்று இப்போதே பாஜக ஆதரவாளர்கள் வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே நாம் இருக்கிறோம். இங்கேயும் பல்வேறு ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தலைவர்கள் வந்தவண்ணமும் சென்றவண்ணமுமாக இருக்கிறார்கள். இங்கே பல்வேறு இடங்களிலே புதிதாக கட்சி கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார். தற்போது பாஜக அலுவலகத்தின் முன்புற பகுதியிலே உள்ள மேடையிலே தான் இன்று மாலையிலே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். இன்று மாலை 7 மணி சுமாருக்கு அவர் பாஜக தலைமை அலுவலகத்துக்கு வருவார் எனவும், இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்துக்கு அருகே அவர் தொண்டர்களை சந்தித்து உரையாற்றுவார் எனவும் சொல்லப்படுகிறது. ஆகவே மிகவும் முக்கியமான முதல்வர் தேர்வு நடைபெறும் அதே நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி இன்று மாலையே பெரும் கொண்டாட்டங்களுக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு சூழ்நிலை தான் நான் பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் மகாராஷ்டிராவிலே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைத்திருக்கிறது என கட்சியின் தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அதற்கு 5 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. வேதவல்லி, முதலமைச்சருக்கான குரல், அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி சார்பிலும் எழுப்பப்பட்ட நிலையில் மகாயுதி கூட்டணி என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி கணபதி.